இளைப்பாறும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மாங்காய் சீசன் முடிய போகுது. இருந்தாலும் நம்ம மாங்காய் இந்த வருஷம் நிறைய பழுக்கவே வைக்கல வீட்டில். எல்லாமே வெளியில் கொடுத்தது, மற்றவங்க வாங்கிட்டு போனது இதுவே போச்சு. ஸோ அத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க, அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் கொஞ்சம் மாங்காய் கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டு, கீழே விழுந்ததுன்னா பால் பட்டதுன்னா அந்த இடம் மட்டும் கருப்பாயிரும். ஸோ நம்ம பொரிக்கும்போது பார்த்து நாங்கள் பொரிக்கும்போது கொஞ்சம் அந்த பாலை கீழே விட்டுட்டு பொரிப்போம். மண்ணில் கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். ஸோ பாப்பா வர்றதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு பழுத்தது மட்டும் எடுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. எல்லாருமே மாங்காய் சீசனில் நிறையா குழம்புக்குள்ளே போட்டிருப்பீங்க. இந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஹைதராபாத்தில் நிறைய சாப்பிட்டோம். பாப்பாவோட ஃபேவரட் மேங்கோவே இதுதான். ஸோ எனக்கு மேங்கோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே சொல்லிவிடுவாங்க, அம்மா இந்த வருஷம் நான் நிறைய சாப்பிடணும். ஆனால் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் மேங்கோ சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஹைதராபாத்துக்கு. அதில் டிஃப்ரெண்ட் சித்ரா டிஃப்ரெண்ட்டாக என் ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. லஞ்சுக்கு வந்தேன். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம், இதுக்கு மேலே விட்டால் கெட்டுரும் அப்படின்ட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேயே லஞ்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி ஜஸ்ட்டு சாப்பிட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம், ஒரு 5 நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு க்ளீன் பண்ணேன். யாருக்கு தாங்க மாங்காய் பிடிக்காது? அதுலேயும் பழுத்த மாங்காய் சாப்பிட்றது ரொம்ப பிரியம். என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாத் ஃபுல்லாக அதான் சாப்பிட்டா. அது அவளுக்கு டிஃப்ரெண்ட் மேங்கோ இந்த வருஷம் கிடச்சிருந்தது. அந்த வெதருக்கும் அதுக்கும் அவளுக்கு சளி பிடிக்கல. பட் இங்கே வந்தோடனே நம்மளது தோட்டத்துக்குள்ளே ஃபுல்லாக சில்டாக இருந்தது. அதனால் அதிகமாக சாப்பிட முடியல. பட் இருந்தாலும் பர் டேக்கு ஒன்றாவது கொடுக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் ரொம்ப விரும்புவாங்க. எங்கள் மரத்தில் பாருங்கள், மாங்காய் எல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. சீசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பாப்பா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எப்போம்மா இனி மாங்காய் பிடிக்கும், எப்போம்மா எனக்கு தர போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் பாருங்க, கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பழுத்து. வாவ், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உள்ளது நிறையா அந்த கிளிமூக்கு மாங்காய் மரம் தான் அதிகமாக இருக்கும். அதில் நிறைய ஊறுகாய்க்காக வாங்குவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு. சில நேரம் பெங்களூருக்கும் கேட்பாங்க, ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், மாங்காய் பழுக்க வைக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே ஒரு வாக் போயிட்டே அப்படியே எடுத்தேன். ஸோ மரத்தில் சுத்தமாக இல்லை. சரி, இந்த இருக்கிறதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேன். எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.